السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அசையத் சனம் மௌலானா அவர்களே, அன்புக்குரிய நண்பர் மௌலவி அமீர் ஹம்சா ரப்பானி ஹஜரத் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற என்னை வளர்த்த எனது பெற்றோர்களாகிய பெரியவர்களே, என்னோடு கூடவே இருந்த தோளோடு தோள் என்று பாடுபட்ட என் அன்புக்குரிய நண்பர்களே மற்றும் சிறுவர்களே, இந்த நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான இந்த மௌலிது ஷரீஃபை தமாம் செய்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்த வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்தவனாகவும், இன்று போல் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அருகாமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் எல்லோரும் ஒன்றாய் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சுப்ஹான மௌலித் என்பது குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் ஹதீதுகளை கொண்டும் சஹாபாக்கள், இமாம்கள், ஆஷிகீன்களாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு காதலர்களை கொண்டும் முன்மொழியப்பட்ட வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு அழகான கோவை. நம்முடைய முன்னோர்கள் இந்த மௌலிதை எங்களுக்கு அழகாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒரு கருத்தின்படி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் இந்த மௌலிதை எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த மௌலிதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் உற்று நோக்கினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவி ரௌலா ஷரீஃபில் முன்னிலையில் நின்று பாடப்பட்ட கவிதைகள் தான், பாடல்கள் தான், மௌலிது வரிகள் தான் இதிலே இருப்பதை நாங்கள் உணர முடியும். அதில் ஒன்றுதான் அல்லாஹு ஹாலிகுனா என்கிற இந்த பைத்தில் லாக்கத் பியல் அஸ்பாப், எனக்கு சில காரண காரியங்கள் நெருக்கடியை தந்துவிட்டது, நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. ஃபஜிது ஹாஸல் பாப், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த வாசல் படிக்கு நான் வந்திருக்கிறேன். உகப்பிலுல் அஅதாப், இந்த ரௌலா ஷரீஃபினுடைய படிகளை நான் முத்தமிடுகிறேன். அபகி ரிவல் அஹ்பாப், அன்புக்குரிய காதலர்களாகிய உங்களுடைய திருப்பொருத்தத்தை ஆதரவு வைக்கிறேன். வஸ்ஸாதத்தில் அஹ்யார், சிரேஷ்ட தலைவர்களுடைய பொருத்தத்தையும் நான் தேடி நிற்கிறேன். இது எவ்வளவு பெரிய வார்த்தை, இது எவ்வளவு உயிரோட்டமான வார்த்தை. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படியான ஆழமான அர்த்தமுள்ள விடயங்களை கொண்ட இந்த சுப்ஹான மௌலித், அது மட்டுமல்ல, இன் குந்துமு தர்ஜூன ஃபضலல் அஹதி, நீங்கள் ஏக இறைவனுடைய அருட்கொடையை ஆதரவு வைக்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபஷாஹிது, அதை நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். அன்வாரஹு, அதன் ஒளிக்கீற்றுக்களை ஃபீ உஹுதி, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். அஹதாகி அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தால், அதை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிக்கீற்றுக்களை, அந்த ஒளிக்கீற்றுக்களை நாயகத்திலே நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். அப்படியான ஒரு அர்த்தங்களும் ஆழங்களும் பொதிந்தது இந்த சுப்ஹான மௌலித். இந்த சுப்ஹான மௌலிதிலே ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த மௌலிதே மொத்தத்தில் அற்புதம் தான். அதனுடைய முதலாவது வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லௌ ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஆயத் சுருக்கமாக, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும், உங்களுக்கு ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் நிம்மதியாக இருப்பதில்லை. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் மன நிம்மதியாக இருப்பதில்லை. அது மட்டுமல்ல,
மூமின்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அருள் பாலிப்பவரும் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயத்துடைய நேரடியான விளக்கம் இதான். சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன செய்யும் என்று கேட்டால், அந்த யதார்த்தமான ஒரு பொருள் சிதைவடையும். சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் சொல்லுகிற போல என்ன செய்யும்? யதார்த்தம் சிதைவடையும். நேரடியாக சொல்வதாக இருந்தால் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு ரஹீமாக அருள் புரிகின்றவர்களாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதனாலதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையில் ரஹீம் என்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது அங்கே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ் மட்டுமல்ல. சரி, இந்த ஆயத்தை ஏன் இவ்வளவு நம்ம தூக்கி வச்சு பேசுறோம்? அங்கேதான் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு சஹாபி இருக்கிறார்கள், ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. பேர் என்ன? ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபி இவர்களுக்கு ஒரு மகத்தான கண்ணியம் இஸ்லாத்திலே இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத மனிதனிடத்திலே ஒரு ஒட்டகத்தை விலை பேசுகிறார்கள். குதிரை என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஒன்றை விலை பேசுகிறார்கள். அவ்வாறு பேசுகின்ற பொழுது அரபிகளுக்கு மத்தியில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரிடத்திலும் இருந்த ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு வியாபாரத்தை தீர்க்கமாக வாங்குகின்றவரும் விற்கின்றவரும் விலை தீர்மானித்து விட்டால் அதற்கு பிறகு கோடி ரூபாய் லாபம் வந்தாலோ கோடி ரூபாய் நஷ்டம் வந்தாலோ அந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டார்கள். ஆனால் இந்த யூத மனிதர் இந்த ஒட்டகத்தை விலை பேசி முடித்த பின்னர் அதைவிட ஆதாயம் கூடிய விலைக்கு இன்னொருவர் அந்த ஒட்டகத்தை கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை முறித்து அடுத்தவருக்கு இலாபத்திற்கு விற்க அந்த யூத மனிதர் முற்பட்டார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த யூத மனிதருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. சாட்சி யாரும் இல்லை. இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதற்கு சாட்சி யாரும் இல்லை. அப்பொழுதுதான் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி வருகிறார்கள். என்ன நடந்தது? அந்த யூத மனிதர் சொன்னார், நான் இந்த நபியோடு ஒட்டகத்துக்கு விலை தீர்மானிக்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த விலைக்கு நீ விலை தீர்மானித்தாய், அதற்கு நான் சாட்சி, நான் பார்த்தேன், நான் கேட்டேன் என்று அந்த சஹாபி அடித்து சொன்னார். அந்த யூத மனிதர் விலை கூட விலை பேசினாரே, அந்த வியாபாரி விட்டு போட்டு போயிட்டான். நீ இன்னொரு ஆளுக்கு தீர்த்த சாமான நம்மளுக்கு லாபத்துக்கு விற்க பாக்குறாய், நான் வாங்கலன்னு போயிட்டார். கடைசி அந்த யூத மனிதர் அந்த ஒட்டகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பேசிய விலைக்கு வித்தார். அவர் போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அவரோடு நான் பேசுகிற பொழுது நீங்கள் இருக்கவே இல்லையே, எப்படி நீங்கள் இதை சாட்சி சொல்ல முற்பட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறேன், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள். எங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ செய்திகளை நீங்கள் சொல்கிறீர்கள், அத்தனையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த அத்தனையையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ஒட்டகத்துக்காகவா நீங்கள் பொய் சொல்லுவீர்கள்? எப்படி ஈமான் இருப்பார்கள்? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனையோ நபிமொழிகளை காரணம் இல்லாமல் எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக மறுக்கின்ற எத்தனையோ நபர்களும் இயக்கங்களும் தோன்றிவிட்டது. இந்த சஹாபியுடைய கால் தூசிக்கக்கூடியவர்கள் சமனானவர்களா? ஒப்பிட்டு பாருங்க. அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சன்மானம் கொடுத்தார்கள்? என் தோழர்களே, எந்த ஒரு சபையிலாவது ஒரு குற்றம் அல்லது நல்லது சாட்சியம் சொல்லப்பட வேண்டும் என்றால், ஆண்களாக இருந்தால் 2 சாட்சியங்கள் கட்டாயம் தேவை, பெண்களாக இருந்தால் 4 சாட்சியங்கள் கட்டாயம் தேவை. ஆனால் இந்த ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற என்னுடைய தோழர் ஏதாவது ஒரு கட்டத்திலே சாட்சி சொன்னால் அவருடைய ஒற்றை சாட்சி 2 பேருக்கு சமனானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் 2 நபர் யார்? அந்த சஹாபி உண்டு. அடுத்தால் யார்? இதான் யதார்த்தம். அந்த சஹாபியுடைய துணிச்சலான ஒரு செயல், அந்த சஹாபியோடு எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற சாட்சியத்தை கொடுக்கிறது.
அவர் சாட்சியம் சொன்னால் 2 சாட்சிகளுக்கு சமன். பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் தொகுக்கின்றார்கள். ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கும் 2 சஹாபிகள் சாட்சி சொன்னால் மட்டும்தான் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் பதியப்படுகின்றன. ஆனால் ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம் மட்டும் ஒரே ஒரு சாட்சியோடு வருகிறது. அந்த சாட்சி யார் தெரியுமா? ஹுஸைமத் இப்னு சாபித் என்கின்ற இந்த சஹாபி தான். இந்த ஆயத்தை இந்த சஹாபி மட்டும்தான் கொண்டு வர்றார். வேற எந்த சஹாபியும் கொண்டு வரவில்லை. 2ஆம் சாட்சி இல்லை. அப்பொழுது சஹாபாக்களுக்குள்ளே இந்த ஆயத்தை ஏற்பதா மறுப்பதா என்கின்ற கருத்து எழுகிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்பட மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், சொல்லி இருக்கிறார்கள், ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி சொல்லுவார்களாக இருந்தால் அது 2 சாட்சியங்களுக்கு நிகரானது என்று சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆயத்தை என்று பதியப்படுகிறது. அந்த ஆயத்து எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். சுப்ஹானல்லாஹ்வுடைய அதை எழுதிய இமாம் யாராக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் எழுதிய முதலாவது ஆயத்தினுடைய யதார்த்தத்தை பாருங்கள். லக்கத் ஜாஅக்கும் என்கின்ற ஆயத் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் மட்டுமல்ல, எங்கள் நாவுகளிலும் எங்கள் உள்ளங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடும் சமுதாயம் என்றெல்லாம் இருக்கிறதோ, சுப்ஹான மௌலிது எக்காலம் எல்லாம் இருக்கிறதோ அன்றெல்லாம் இந்த ஆயத்து ஓதப்படுகிறது என்றால் இந்த ஆயத்தை தந்தவர்கள் சையதுனா ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் இந்த மௌலிதிலே ஓதப்படுகிறார்கள், நினைக்கப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். ஆனால் நாம் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனோநிலையில் தான் இருந்து ஓதுகிறோமா என்கிறது மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விஷயம். இந்த தைரியம் இருக்கணும். என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அது என் காதால் கேட்காவிட்டால், என் கண்களால் பார்க்காவிட்டாலும் சொன்னார்கள், அதற்கு நானே சாட்சியாளர் என்று நெஞ்சு கட்டும் உரம் அவர்களுக்கு இருந்தது போல எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனோடு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள் என்றால் இந்த ஆயத்தை ஓதுகிற காலமெல்லாம் ஒவ்வொருவரும் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகவே இருக்கிறோம். அவர்களின் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மறையவில்லை, மரணிக்கவில்லை என்பதை புரிய வேண்டும். மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள். இதே சஹாபி ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை கேட்கிறார்கள். கனவு என்ன தெரியுமா? நாயகமே யா ரசூலல்லாஹ், இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே நீங்கள் சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நெற்றியின் மீது சுஜூது செய்து உங்களை முத்தமிட கனவு கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்யவில்லை, அவர்களின் நெற்றியின் மீது. இதை யாராவது டைவர்ட் பண்ணி என்ன செய்வாங்க? அண்ணா மௌலவி நபிகள் நாயகத்துக்கு சுஜூது செய்யலாம் என்று விட்டாங்க, ஹதீஸ் என்று கிளம்பிடுவாங்க. அதனால தெளிவா சொல்கிறேன், முஸல்லாவுல சுஜூது செய்யறமா இல்லையா? முஸல்லா மீது சுஜூது செய்யறோம். முஸல்லாக்கா சுஜூது செஞ்ச? ஒரு வெள்ளை புடவையின் மீது ஒரு இமாம் சுஜூது செய்கிறார். அவர் வெள்ளை புடவைக்கா செய்த? காபட்டில் ஒருத்தர் சுஜூது செய்தார். அவர் காபட்டுக்கு சுஜூது செய்தாரா? காபட்டின் மீது சுஜூது செய்தாரா? அதான் வித்தியாசம். தமிழ் தெரியாடி இதுக்கு மேலே பேசி விளங்கப்படுது, அறப்படிச்சவர்களுக்கு விளங்கப்பட்டே. எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இரவு ஒரு கனவு கண்டேன், நீங்கள் சாய்ந்து படுத்திருக்கிறீர்கள், உங்கள் நெற்றியின் மீது சுஜூது செய்து முத்தமிட கனவு கண்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த கனவை அந்த சஹாபி, இதே சஹாபி ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சாய்ந்தார். உடனே சாய்ந்துவிட்டு ஹுஸைமத் இப்னு சாபித் என்கின்ற இந்த சஹாபிக்கு சொன்னார்கள், ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, சத்திக் ருயாக்க. பாடமாயிக்க தேவைப்பட வேண்டிய அப்படியே பயான்ல பண்ணிடுறானே. சத்திக் ருயாக்க.
ஹுசைமா அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கண்ட கனவை நிஜமாகவே இப்பொழுது செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியின் மீது சுஜூது செய்து முத்தமிட்டு பேருவகை அடைந்தார்கள். ஹுசைமா இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற சஹாபி இன்றும் வாழுகிறார்கள். நமது சுப்ஹான மௌலிதுகளிலும் ஏனைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடப்படுகின்ற சபைகளிலும். இதைவிட என்ன பெருமை வேண்டும்? இதைவிட என்ன பெருமை வேண்டும்? கனவில் கண்டதை நிஜமாக்குகின்றார்களே, அதுதான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ரானி ஃபில் மனாமி, என்னை யாராவது உங்களில் ஒருவர் கனவில் கண்டார், ஃபஸயரானி ஃபில் யக்லதி, என்றாவது ஒரு நாள் என்னை நேரடியாகவும் அவர் காண்பார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கவுரை எழுதுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நமது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள். மாறு செய்வாங்களா? நாம ஆளுங்க சொன்ன அசலோட பறந்துருமே. அவர்கள் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், என்னை கனவில் நீங்கள் கண்டால் நிச்சயம் ஒரு நாள் என்னை நனவிலும் காண்பீர்கள். நிச்சயமாக அந்த வாக்கை மீற மாட்டார்கள் ஸல்லல்லாஹு. அதனால் யாராவது ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு கண்டால் நிச்சயம் அவர் குறைந்தபட்சம் கண்ட கனவு நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட என்ன செய்வாங்க? ஒன்றரை காலையில குண்டிகளுக்கு தம்பட்ட சுபோத்தலாட்டியும் கனவு வெளியில சொல்றதுதான் முதல் வேலையா பார்ப்பாங்க இல்லையா? அதனே சந்தோஷம் தானே. சுபோதலா வைக்கிற தவறு கனவு வெளியில சொல்றது கூடாது, அது ஒரு விஷயம். ஆனா அவனை அடக்கேல என்ன செய்வான்? வெளியில சொல்லிடுவான். அதனால இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட ஒருவன் தன்னுடைய சக்ராத் ஹாலிலாவது அவர்களை நேரடியாக காணாமல் மரணிக்க மாட்டான். ஏனென்றால் என்னை கனவில் கண்டவன் என்னை நனவிலும் காண்பான் என்று அந்த வாக்கை தந்தது கண்மணி முஹம்மது அவர்கள். வாழ்நாளில் பொய் சொன்னதே கிடையாது, வாக்களித்து மாறு செய்தது கிடையாது. கனவில் கண்டுவிட்டால் நேரடியாக காட்சி தருவது அவர்களின் கடமை, அவ்வளவுதான். முடியும். இமாம் நபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கனவுல போர்த்திய பொன்னாட அவர்களுடைய போர்வை எழுந்து பார்க்கும் பொழுது தலைமாட்டில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்திய கனவில் போர்த்திய பொன்னாடை நனவில் இருக்க முடியும் என்றால் கனவில் தோன்றிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நனவில் தோன்றுவது அந்த புடவைக்கு தகுதி குறைந்தவர்களா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஈமான் உள்ளவனுக்கு விளங்கும், அறிவு உள்ளவனுக்கு விளங்கும், தெளிந்த அறிவுள்ளவனுக்கு விளங்கும். இப்ப நிறைய பேருக்கு தெளிந்த அறிவு இல்லை. நான் நீங்க விளையாடணும், தெளிந்த அறிவு தான் பிரச்சனை இல்லை. மாட்டுக்கு அறிவில்லைன்னு சொல்றாங்க, இவனுக்கு இருக்கிறது மாட்டுக்கு இருக்கு. நீங்க 7 மணி சொன்னா நீங்க நம்ம மாடிக்குதானே, நீங்க ஒரு வாளியில பெட்ரோலையும் ஒரு வாளியில தண்ணியையும் மாட்டுக்கு வைங்க. மாடு பெட்ரோலை குடிக்கிறா தண்ணியை குடிக்கான்னு பாருங்க. எதை குடிக்கும்? பெட்ரோலுக்கு தண்ணி குடிச்சா நீங்க குடிச்சிருப்பீங்க. அப்ப அந்த தண்ணி, அப்ப மாட்டுக்கு எது பெட்ரோல் எது தண்ணி, எதை குடிக்கணும் எதை குடிக்க கூடாங்கிற அறிவு இருக்கு. ஒரு வாளியில மண்ணையும் ஒரு வாளியில புண்ணாக்கையும் வைங்க. மாடு மண்ணை தின்னாதே, புண்ணாக்க தான் தின்னணும். எது புண்ணாக்கு எது மண் என்று மாட்டுக்கு அறிவில்லை. அந்த அளவு மனுஷன் எல்லாருக்கும் இருக்கு. இவங்க பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்கா, பிரிச்சு பார்க்காங்க. கரெக்டா எல்லாம் வழங்குறாங்க. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சல்லடை போட்டு எடுக்கிறாங்க. வேற வசனங்கள்ல பேசப்படாதே மஜ்லிஸ். அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா? அதனால அப்படிலாம் பேச மாட்டேன். எனவே நீங்களாம் பழக்கப்பட்டாங்கன்றதுனால அப்படிலாம் பேச மாட்டேன். எனவே அல்லாஹ் தஆலா இதற்குத்தான் சொன்னான், இந்த வேதம், இந்த அறிவு, இந்த மார்க்கம், இந்த ஞானம் அறிவுள்ளாக்களுக்கு விளங்கும் என்று அல்லாஹ் சொல்லல. லிகுலி அல்பாப். அல்பாப் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்பாப் என்ன அர்த்தம்? அல் அக்லுல் ஹாரிசு, தெளிந்த புத்தியுடையவர்களுக்கு விளங்கும். புத்தி மட்டும் இருந்து போதா, அது தெளிந்த புத்தியா இருக்கும். என்ன இல்லையா? தெளிந்த புத்தியா இருக்கும். புத்தி மட்டும் இருந்து போதா, அது தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில்
குர்ஆனிலே சொல்லுகிறான், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தெளிந்த புத்தியையும் சுத்தமான மனதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை உதைமத்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒரு துணிச்சலான செயல் மூலம் தன்னோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இணைத்துக் கொண்டார்களோ அது போன்ற அந்த இணைப்பையும் பிணைப்பையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்தர் புரிவானாக. வயது கொண்ட கேட்கும் ரசூலுல்லாஹ் உங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது போல என்னிலும் உங்களிலும் சர்வ படைப்புகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியாக இருக்கின்ற யதார்த்தத்தை உணர்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.